ஓரளவுக்கு மாற்றங்கள், எதிரி இல்லாத வாழ்வு, கோர்ட்டு கேஸ் எதனா இருந்தால், அந்த வம்பு வழக்குகள் எதனா இருந்தால் அதிலிருந்து விடுதலை பெறுகின்ற காலம். சட்டம் சார்ந்த வரிசையில் ஐயா நான் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்லாம் நிறைய இருக்குது, அதுலேருந்து நான் வந்துடுவேன்னா கண்டிப்பாக வரத்துக்கான அமைப்புகள் இந்த மாதம் தென்படும் சுவாமி. இது வரைக்கும் வழக்குகளோ விசாரணையோ நம்மளுக்கு டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனைலாம் நிறைய போயிட்டுருக்கு ஐயா, அதிலேருந்து நான் வெளியே வந்துடுவேன், இல்லை ஏற்கனவே எங்கள் மனைவியை வந்து சேர்ந்துருவாங்களான்னா கண்டிப்பாக சேரத்துக்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு கன்னிராசிக்கு இப்போது நான் ஏறுமுகம் என்று கூட சொல்லுவேன். இந்த முறைக்கு ஏறுமுகம் கேந்திரத்தில் அமரப்போகுது. அதனால் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற அமைப்பு நல்ல அமைப்பு. இந்த காவல் பணியில் ஒர்க் பண்ணுறவங்களோ அல்லது காவல் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு சட்டத்தை படிச்சுட்டு இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த நேரம் நல்ல மாற்றத்தை, ஏன்னா வக்ரகதி காலத்தில் ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற காலமாகவும், இது வரைக்கும் தொடர்ச்சியாக வந்த வண்ணம், அதாவது பண வரவு செல்வங்கள் வந்துட்டுருக்கையா, இப்போ பார்த்தா முடங்கி போட்டுச்சு ஒரு மாதமான பகவானுடைய அமைப்பு சரியில்லை என்று தான் சொல்லுவேன். சனி பகவானுடைய அமைப்பு சரியிருந்தால் நாம சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாத்துக்கும் இறைவன் ஒருத்தருக்காரு, அவனை கேட்டிருந்தேன்னா எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பிரச்சனை நீங்கள் விடுபடனா கண்டிப்பாக விடு. வருகின்ற காலங்கள் நல்ல முன்னேற்றம் தரவல்லதாக இருக்கக்கூடிய காலமாகவும் கன்னிராசிக்கு இருக்க போதுங்க. இது வரைக்கும் சரியான பிரச்சனையில் வாழ்ந்துட்டுருக்கிறவங்க என்னாலுமே ஓரளவுக்கு நிமித்தமாக வேலை மாற்றம், இந்த இடம் மாற்றம், தொழில் மாற்றம் என்று சொல்கிற மாதிரி இந்த மாற்றங்கள் கிடைக்கின்ற அமைப்பு இந்த மாசி மாதமே தெரியும். தமிழ் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது மாசி மாத ராசி பலனை பார்ப்போம். அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம், அதாவது சனி பகவான் கும்பத்திலையும் காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடத்துலையும், அதுவும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் சேர்க்கை பெற்றும், குரு பகவான் ரிஷபத்திலும், செவ்வாய் பகவான் மிதுனத்திலையும், கேது பகவான் கன்னியிலையும், சூரியன் மகரத்திலையும், புதன் மகரத்திலையும் வீற்றிருக்கார். இந்த மாதத்தில் சூரியனுடைய நிலைப்பாடு தான் இந்த மாசி மாதம் என்று சொல்லக்கூடிய இடப்பெயர்ச்சி வைத்து சொல்கிறோன்னா, தமிழ் மாதம் என்று சொன்னால் சூரியனுடைய மாதம் என்று கூட சொல்லலாம். எந்த இடத்துல அமர்கின்றாரோ அதனுடைய அமைப்பை கொடுக்கறது தான் இந்த தமிழ் மாத ராசி பலன், வேறு எதுவும் கிடையாது. சூரியன் நிலைப்பாடு தான் இது. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போது, நம்மளுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன் இந்த மாதம் கொடுக்க போகிறாருன்னு விரிவாக பார்க்கலாம் பாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு இந்த மாசி மாதம் எவ்வாறு இருக்க போது கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமையில் பார்க்கும்போது ஓரளவுக்கு இந்த மாதம் சரிகட்டக்கூடிய அமைப்பு தான். கன்னிராசிக்காரங்க சரியில்லை தான், இப்போதைக்கு டைம் சரியில்லை தான், இருந்தாலும் அதையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல சம்பந்தப்படுவது ஒரு இந்த மாசி மாதம் 15 தேதிக்கு அப்புறம் மௌனம், இந்த மௌன விரதம் என்று சொல்கிறோம் இல்லை, இந்த மௌன விரதத்தெல்லாம் கடைபிடிக்கணும். தேவையில்லாத பெண்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, பெண்கள் வழியில் நாம் குறுக்கீடுகள், ஆண்கள் வழியில் குறுக்கீடுகள், ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஆண் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி குறியீடு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க தயவு செய்து எந்த காரணத்தை கொண்டு அவங்க மேலே கவர்ச்சியான சார்ந்த விஷயங்களோ நாம் வெளிப்படுத்தக்கூடாது. ரொம்ப சிக்கலை ஏற்படுத்தும். மற்றபடியான செல்வங்கள் சேரத்துக்கான காலம்தான் சுவாமி இந்த மாசி மாதம் முழுவதும். ஓரளவுக்கு வருமானம் எல்லாம் நன்றாக இருக்கும். சூரியன் நிலைப்பாடு நம்மளுக்கு 12ஆம் அதிபதி, அவர் நம்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல சம்பந்தப்படுவது சனியோட ராகு, அதாவது சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத் தருவது என்பது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான் சாமி. 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல சம்பந்தப்படும் போதெல்லாம் ஓரளவுக்கு மாற்றங்கள், எதிரி இல்லாத வாழ்வு, கோர்ட்டு கேஸ் எதனா இருந்தால், அந்த வம்பு வழக்குகள் எதனா இருந்தால் அதிலிருந்து விடுதலை பெறுகின்ற காலம். சட்டம் சார்ந்த வரிசையில் ஐயா நான் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்லாம் நிறைய இருக்குது, அதுலேருந்து நான் வந்துடுவேன்னா கண்டிப்பாக வரத்துக்கான அமைப்புகள் இந்த மாதம் தென்படும் சுவாமி. இது வரைக்கும் வழக்குகளோ விசாரணையோ நம்மளுக்கு டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனைலாம் நிறைய போயிட்டுருக்கு ஐயா, அதிலேருந்து நான் வெளியே வந்துடுவேன், இல்லை ஏற்கனவே எங்கள் மனைவியை வந்து சேர்ந்துருவாங்களான்னா கண்டிப்பாக சேரத்துக்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு கன்னிராசிக்கு இப்போது நான் ஏறுமுகம் என்று கூட சொல்லுவேன். இந்த முறைக்கு ஏறுமுகம் கேந்திரத்தில் அமரப்போகுது. அதனால் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற அமைப்பு நல்ல அமைப்பு. 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், நான் இல்லைன்னு சொல்லலை, அவருடைய தன்மை நன்றாக உள்ளதாலும் இதுவரைக்கும் இருந்து வந்த செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல நீச்சகதி பெற்றிருந்தார். அது ஒரு வக்கரகதி அடிக்கும் போது 10ஆம் இடத்துல செவ்வாய் வேலை சார்ந்த விஷயமோ, இந்த காவல் பணியில் ஒர்க் பண்ணுறவங்களோ அல்லது காவல் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு சட்டத்தை படிச்சுட்டு இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும்.
இந்த நேரம் நல்ல மாற்றத்தை, ஏன்னா வக்ரகதி காலத்தில் ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற காலமாகும். இது வரைக்கும் தொடர்ச்சியாக வந்த வண்ணம், அதாவது பண வரவு செல்வங்கள் வந்துட்டு இருக்கையா, இப்போ பார்த்தா முடங்கி போட்டுச்சு ஒரு மாசமான. பகவானுடைய அமைப்பு சரியில்லை என்று தான் சொல்லுவேன். சனி பகவானுடைய அமைப்பு சரியிருந்தால் இருந்தால் நாம சரியாயிடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வரைக்கும் தொந்தரவான விஷயத்தை நாம் ஆட்கொண்டோம் என்றால் அவரும் தொந்தரவான விஷயத்தில் நம்மளுக்கு ஆட்கொள்ளக்கூடிய காலமாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம ஊருக்கோ நம்மளுக்கோ தொந்தரவான விஷயங்கள் எப்பொழுதுமே நடந்துட்டு தான் இருக்குது. நாம் இதையும் கடந்து தான் வரோம். நம்ம ராகு பகவான் 7ஆம் இடத்துல சுக்கிரனோட சம்பந்தப்படுவது, கேது பகவான் நம்ம ராசியிலே இருக்கிறது, பொறுமை நிதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த கேது பகவான் கொடுப்பாரு. அவர் ராகு பகவான் பெரிய பிரம்மாண்டத்தை கொடுப்பார். உடம்பு மட்டும் இங்கே தான் இருக்கும். அப்புறம் பார்த்தா இவருடைய மைண்ட் செட் எல்லாமே வெளியே தான் இருக்கும். பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போய் பார்க்கறது கொள்வது, பெரிய பெரிய சைட்டை போய் பார்க்கறது கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனைத்துமே நம்ம கேது பகவான் பார்த்துக்குவார். ராகு பகவான் இது வரைக்கும் பிரம்மாண்டத்தை காட்டலாம், இனிமேல் பிரம்மாண்டத்தை காட்டி தன்னுடைய வாழ்க்கை தரத்தில் இது வரைக்கும் செயல்படுத்தாத விஷயங்கள் எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு செயல்படுத்தி கவனம் தூரம் நிறுவார். அதாவது நம்ம வாழ்க்கையில் எதுவும் சரியான முறையில் கிடைக்கலன்னு நாம் நினைக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் இறைவன் ஒருத்தருக்காரு. அவனை கேட்டிருந்தேன்னா எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பிரச்சனை நீங்கள் விடுபடனா கண்டிப்பாக விடுவோம். வருகின்ற காலங்கள் நல்ல முன்னேற்றம் தரவல்லதாக இருக்கக்கூடிய காலமாகவும் கன்னிராசிக்கு இருக்க போதுங்க. இது வரைக்கும் சரியான பிரச்சனைகளை வாழ்ந்துட்டுருக்கிறவங்க என்னாலுமே ஓரளவுக்கு நிமித்தமாக வேலை மாற்றம், இந்த இடம் மாற்றம், தொழில் மாற்றம் என்று சொல்கிற மாதிரி இந்த மாற்றங்கள் கிடைக்கின்ற அமைப்பு இந்த மாசி மாதமே தெரியும். என்னங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் மாற்றம் கிடைக்குது, இதை கிடைக்குதுன்னு சொல்லிட்டீங்க. ஏற்கனவே நான் எக்கச்சக்கமாக மாட்டிகிட்ருக்கோம். அப்படின்னா எல்லாமே சரியாகக்கூடிய அமைப்பு தான் சுவாமி. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வருவது என்பது ஓரளவுக்கு நன்மை என்று கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேலையே செய்யாதவர் கூட இனிமேல் வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாருங்க. அடிமை தொழில் என்று சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறது, சொந்த தொழில் செஞ்சு நஷ்டமாயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அனைவருக்கும் கம்பெனிக்கு போகிறது, கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுங்கள், பெரிய லெவலில் வரதுக்கான அமைப்புகள் எல்லாமே தேடி வருகின்ற அமைப்பு தான். பயப்படணும் அவசியம் இல்லை. இந்த முன்னேற்றம் மாற்றம் என்று சொல்வதை விட இவங்க எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுதலை பெறுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். எதிரி தொல்லையிலிருந்து இவங்க விடுபெறும் சார். இது வரைக்கும் தவறான விஷயமோ தவறான பாதையோ நாம் எடுத்து சென்றால் அந்த தவறான பாதைகள் அனைத்தும் கலைந்து செல்லும். வரைக்கும் தவறான பாதைகள் நம்ம எதனா போயிருந்தால் அதுலேருந்து விடுபட்டு வெளியே வந்துடுவீங்க. நேர்மை என் நீதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு உங்கள்கிட்டே வரும். மற்றவங்கிட்ட போய் தேர்த்தவில்லை, உங்கள்கிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. கன்னி ராசி பொறுத்த வரைக்கும் சூரியன் நன்றாக இருப்பதும், சந்திர பகவான் நன்றாக இருப்பதும், சனி பகவான் நன்றாக இருப்பதும், அதனோட சக்குர பகவான் நன்றாக இருப்பதும், குரு பகவான் நன்றாக இருப்பதும் பெரிய நல்ல முன்னேற்றத்தை தரவல்லதாக. ராகு கேதுக்கள் மட்டுமே சற்று குழப்பமான நிலைமையில் இருக்குது. மற்றபடி எல்லா கிரகங்களும் உயர்வனை தரக்கூடிய அமைப்பு தான். தவறான விஷயமோ தவறான பாதையோ நம்மளுக்கு நடைபெறாது என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். நன்றி, வணக்கம்.